ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவிங்க. சிக்கன் பிரியாணி வந்து போட்டுட்டேன். இது சிக்கன் கிரேவி. இதுவும் அம்மா தான் செஞ்சுருந்தாங்க. வானலில் பாருங்கள், மிளகா, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் எல்லாமே அம்மா வணக்கிட்டாங்க. பச்சை வெங்காயத்தையும் போட்டு வணக்கிக்கிட்டாங்க. எல்லாம் போட்டு வணக்கி எடுத்துகிட்டு அது வந்து மசாலாவாக நான் அரைச்சி கொடுத்தேங்க. குக்கர் வச்சு பட்டை, லவங்கம், கருவேப்பிலை போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாம் நல்லா வணக்கிட்டாங்க. வணக்கி முடிச்சுட்டு சிக்கனை நல்லா கழுவுனாங்க. கழுவிட்டு சிக்கனை போட்டாங்க. சிக்கனை போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டாங்க. இந்த மசாலா எல்லாம் அரைச்சி கொடுத்தாங்க. அரைச்சி கொடுத்தது எல்லாமே அம்மா போட்டாங்க. போட்டுங்க நல்லா கிண்டிட்டு நல்லா ஜூஸியாக அப்படியே விட்டுருணுங்க. எதுவுமே இது பண்ணக்கூடாது, அவசரமே படக்கூடாது. நல்லா கொதிக்க விடணும், நல்லா இது பண்ணணுட்டி, நல்லா ஒரு மாதிரி நம்ம ஊற்றினெல்லாம் நல்லா அதில் போய் எசன்ஸ் எல்லாம் இறங்கணுட்டி. அப்புறமேட்டு நான் அரைச்சி கொடுத்த மசாலா போட்டாங்க. அப்புறம் தக்காளி அரைச்சி அதையும் போட்டாங்க. போட்டுங்க தேங்காவே ஊற்றலைங்க. வெறும் சிக்கன் கிரேவி தான் நேற்று பண்ணியிருந்தோம். இது வந்து எங்கள் சித்தி பொண்ணு, இது அக்கா எனக்கு. அவங்க பையன் காரம் எதுவும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி தம்பிக்கோசரம் மிளகாத்தூள், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது மஞ்சத்தூள், உப்பு, தயிர் இதை மட்டும் போட்டு எல்லாம் ஒரு கிளறி தம்பி பையனுக்கு மட்டும் சிக்கன் போட்டாங்கங்க. சிக்கன் அப்படியே போட்டு எடுத்தாங்க. அப்புறமேட்டு பாருங்கள், இது தம்பிக்கு வந்து ரசம் சாப்பாடு தாங்க சாப்பிட்டோன்னு. நேற்று எவ்வளோ செஞ்சோம், எதுவும் சாப்பிடல, வெறும் ரசம் தான் சாப்பிட்டோம். அவன் காரம் எதுவும் சாப்பிட மாட்டானோ. இது எங்கள் அக்கா பொண்ணு, இது எங்கள் அம்மா, இது என் பொண்ணு, இது எங்கள் சித்தி பொண்ணு, இது எங்கள் மாமா, இது எங்கள் அக்கா, இது எங்கள் அக்கா பொண்ணு, இது எங்கள் அக்கா பையன், இது என் பொண்ணு, இது எங்கள் சித்திங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள்.